வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். இன்னைக்கு குட் ஃப்ரைடே. உலகெங்கிலும் வாழக்கூடிய கிறிஸ்துவ நண்பர்கள் எல்லாருமே அவர்களுடைய கடவுளராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர் விட்ட நாள், அவரை சிலுவையில் அறைஞ்ச நாள். இன்னிலிருந்து 3ஆம் நாள் வந்து அவர் உயிர் தெழுந்தாரு, ரிசரக்ஷன், அதாவது ஈஸ்டர் அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஸோ அந்த நம்பிக்கையை கெடுக்கிற மாதிரிலாம் இந்த வீடியோ இருக்க போறது கிடையாது. தயவு செஞ்சு தலைப்பை பார்த்து யாரும் வந்து அப்படி தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எந்த மதத்துக்கு எதிராகவும் எந்த காலகட்டத்திலையும் நாம பேசிட்டு இருக்கிறது கிடையாது. முதல்ல ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். இந்த நாள்ல ஒரு தோராயமா 2000 வருஷத்துக்கு முன்னால ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற நசரேத் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்தினுடைய மன்னரா கருதப்படுற ஒருத்தர் சிலுவையில அறையப்படுறாரு. இப்போ இந்த நிகழ்வுகளை பத்தி பைபிள்ல என்ன சொல்லி இருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோல நம்ம சூன் ஹைபோதசிஸ் அப்படின்னா என்ன, ஜீசஸ்க்கும் இந்தியாவுக்கும் உண்டான தொடர்பு. இப்போ பொதுவா ஜீசஸ் வந்து ஒரு 18 வருஷம் இந்தியாவில் இருந்தாரு அப்படின்னு, அந்த 18 வருஷம் அவருடைய இளமை காலத்துல அந்த கதையில பைபிள்ல மிஸ் ஆகுது. அவர் எங்க போனாருன்னு தெரியாது. ஒரு சில பேர் சொல்றாங்க அவர் ஷம்பாலா அப்படிங்கிற ஒரு, இந்த மார்வல் ஸ்டோரிஸ் எல்லாம் வரும் இல்லையா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் எல்லாம் வரும், அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சிலர் சொல்றாங்க நம்ம இந்தியால காஷ்மீர்ல இருந்தாரு. இதை பத்தி ஒரு புக்கே வந்திருக்கு. அந்த புக் ரிவ்யூவும் ஒரு நாள் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதை பத்தி நான் பேசுறேன். அந்த கனெக்ஷனை பத்தி நம்ம இப்ப பேச போறது இல்ல. இந்தியன் டெக்ஸ்ட்ல, அதாவது ஏன்ஷியன்ட் வேதாஸ்ல ஜீசஸ் பத்தியும் அவருடைய ரிசரக்ஷன் பத்தியும், இந்த சாக்ரிஃபைஸ் அதாவது குரூசிபிகேஷன், அவரை சிலுவையில் அரைஞ்சாங்க அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அதை பேசியிருக்காங்க. அதை பத்தியும் இந்த வீடியோல பேச போறோம். முதல்ல பைபிள்ல இந்த நாள்ல நடந்தது என்ன அப்படின்றத எளிமையா சிம்பிளா நம்ம பேசலாம். ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு மன்னர், அவர் வந்து ஒரு மன்னர். அவர் வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சாரு. உடனே வந்து ஜூஸ்க்கு அது பிடிக்காம ஜூஸ் வந்து அவரை கழுவேற்றி, அதாவது குரூசிஃபை பண்ணாங்க, கிராஸ்ல சிலுவையில் அரைஞ்சிட்டாங்க அப்படிங்கறதா நம்ம வேதங்க, அதாவது பைபிள் சொல்லக்கூடிய ஒரு கதை, ஒரு ஒரு உண்மை சம்பவம்னு கூட சொல்லலாம். யாருடைய நம்பிக்கையும் நம்ம கேள்விக்குறியாக்க வேண்டாம். அந்த கதையின்படி அவர் வந்து காலையில 9 மணிக்கு, இந்த நாள்ல காலையில 9 மணிக்கு சிலுவையில் அறையப்படுறாரு. அதுல இருந்து 6 மணி நேரம் கழிச்சு மதியம் 3 மணி அளவுல அவரு உயிரை விடுறதா சொல்லப்படுது. இத நம்ம பொதுவா பார்க்கும்போது குரூசிபிகேஷன் அப்படிங்கிறது, அவரோட சேர்ந்து இன்னும் 2 பேர், சில திருடங்க, 2 திருடங்க வந்து அவரோட சேர்ந்து குரூசிபிகை, அந்த சிலுவையில அறையப்பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஜீசஸ் வந்து இவங்களை மன்னிச்சிருங்க, அதாவது தன்னை சிலுவையில அரைஞ்சவங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த சிலுவையில அறையக்கூடிய அந்த தருணத்துல அவரு சொன்னதா சொல்லப்படுது. அராமிக் லாங்குவேஜ்ல பேசினதா சில பேர் சொல்றாங்க. சில பேர் இன்னும் ஒருபடி மேல போய் தமிழ்ல, ஜீசஸ் வந்து தமிழ்ல தான் பேசினாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அந்த விவாதத்துக்குள்ளேயும் இந்த வீடியோ போறது. எளிமையா அவர் காலையில 9 மணிக்கு சிலுவையில அறையப்படுறாரு. 6 மணி நேரம் அவருடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு மதியம் 3 மணிக்கு அவரு இறந்துட்டாரு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஒரு ஈட்டி வந்து அவருடைய உடல்ல பாய்ச்சப்பட்டு அவர் இறந்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய டோம்ல போய் வச்சிடறாங்க, நினைவிடத்துல வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் 3ஆம் நாள் அவர் உயிர் தெழுந்து வந்தாருங்கிறதுலாம் பைபிளினுடைய குறிப்பு. இப்போ இந்த 6 மணி நேரத்துல, அதாவது காலையில 9ல இருந்து ஆஃப்டர்நூன் 3 வரைக்கும், இப்போ கிட்டத்தட்ட நான் பேசிட்டு இருக்கிறது ஏப்ரல் 18, 2025 மதியம் 2:40, அதாவது இன்னும் ஒரு 20 நிமிஷத்துல இயேசு உயிர் துறந்த, இல்ல இயேசு செத்து போன அந்த நேரம் அப்படிங்கிறது வரப்போகுது. இந்த நேரத்துல அந்த 6 மணி நேரத்தை 2-3 மணி நேரமா பிரிக்கிறாங்க. இதுவும் வந்து பைபிள் படி தான் நான் சொல்றேன். நான் வந்து சயின்டிபிக்கலாவோ இல்ல வேற ஆஸ்பெக்ட்ஸ்ல நான் பேசல. ஸோ பைபிள் படி பாத்தீங்கன்னா அந்த 6 மணி நேரத்துல 3 மணி நேரம் வந்து ஹவர் ஆஃப் டார்க்னஸ் அண்ட் 3 மணி நேரம் ஹவர் ஆஃப் பிரைட்னஸ், அதாவது ஒளியினுடைய அந்த ஹவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த 6 மணி நேரத்துல அவர் உயிர் திறந்துட்டாருன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் அவர் உயிர் தெழுந்து வந்தாரு. அந்த நாளை வந்து ஈஸ்டர்னு கொண்டாடுறாங்க உலகம் முழுக்க. இப்போ இந்த சூன் ஹைபாத்தசிஸ் அப்படிங்கிறது, திரும்பவும் சொல்றேன், இது ஒரு ஹைபாத்தசிஸ் தான். கிறிஸ்தவர்கள் யாரும் இதை பாத்தீங்கன்னா யாரும் ஹர்ட் ஆகவோ, இல்ல எங்க பண்டிகை அன்னைக்கு இல்ல எங்களுடைய பெருநாள் அன்னைக்கு நீங்க இப்படி ஒரு விஷயத்த கொண்டு வரீங்களே, எங்களுடைய முக்கியமான நாள், உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்காகவும் அவர் உயிர் திறந்தாரு, அவருக்கு எதிராக நீங்க இப்படி சொல்ல, அவருக்கு எதிரால நம்ம எதுவும் சொல்லல. இப்படி ஒரு ஹைபாத்தசிஸ் இருக்கு, அதை நான் இங்க கொண்டு வரேன். அண்ட் இந்தியன் கனெக்ஷன் ஒன்னு இருக்கு, அதை பத்தியும் நான் இங்க சொல்ல போறேன். ஸோ ஸ்வூன், SWOON, ஸ்வூன் ஹைபாத்தசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஜீசஸ் அந்த 6 மணி நேரம் அன்கான்சியஸா தான் இருந்திருக்கிறாரு. அவரு சுயநினைவை இழந்து ஒரு ஒரு டெம்பரரி ஸ்டேட் ஆஃப் கோமால தான் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றது தான் இந்த சூன் ஹைபாத்தசிஸ். இது கேட்ட உடனே நமக்கு இது கான்ட்ரோவர்சின்னு தெரிஞ்சிடும். உலகமே ஒரு விஷயத்த சொல்லுது, அதுக்கு பல பேர் சாட்சி இருந்திருக்கிறாங்க, அவரை சிலுவையில அரைஞ்சிருக்காங்க, அவர் இறந்து போயிட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு ஒரு அவருடைய உடல்ல ஒரு ஈட்டி பாய்ச்சப்பட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டாருங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீங்க இப்படி சொல்றீங்களே, இதை நான் சொல்லல, அந்த பைபிளினுடைய கான்ட்ரோவர்சிஸ பத்தி நிறைய இடங்கள்ல பேசுறாங்க. அப்படி ஒரு குரூப் வந்து இந்த சூன் ஹைபோதசிஸ் பத்தி பேசுறாங்க. அமெரிக்கன் ஜேர்னல் ஆஃப் மெடிசன் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் இதை வந்து கையில் எடுத்து இது உண்மையா பொய்யா,
ஒரு சிலுவையில அரைஞ்சா இப்ப நம்ம நார்மலா ஒரு சூசைட் பண்ணிக்கிறதோ, இல்ல யாராவது நம்மள கொலை பண்றது, ஷூட் பண்ணிடுறதோ, இல்ல தற்கொலை பண்ணிக்கிறதோ, ஏதோ ஒரு இயற்கையான முறையில சாவறதோ, இந்த மாரி ஒரு ஒரு மோட்ஸ் ஆஃப் டெத்லயும் ஒரு ஒரு நேரம் எடுத்துக்கும் இல்லையா சாவுக்கு. அப்படி ஒரு மனிதர சிலுவையில அறைஞ்சா, எவ்வளோ நேரத்துல அந்த ப்ளீடிங் கொஞ்சம் கொஞ்சமா ப்ளீட் ஆகி இறந்து போவாங்க அப்படிங்கிறத மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல அனலைஸ் பண்றாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது 6 மணி நேரத்துல இறந்து போகறதுக்கு வாய்ப்பு இல்ல அப்படின்னு சொல்லி இந்த சூன் ஹைப்போதசிஸ்க்கு ஒரு இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபேக்ட் ஒண்ணு குடுக்குறாங்க. அப்போ ஒரு 6 மணி நேரம் இவர் இறந்து போலயா? அப்படின்னு கேட்கிறவங்க இருக்காங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இது ஒரு கான்ஸ்பிரசி. இது ஒரு சர்ச்சை. அவ்வளவுதான். இது உண்மைன்னு நானும் சொல்லல. சோ சூன் ஹைப்போதசிஸ் படி அவர் இறக்கவே இல்ல. அவர் இறந்து போய் திரும்ப வந்தாரு. மனிதர்களுக்காக அவங்க செஞ்ச பாவத்துக்காக, இல்ல அவங்களுக்காக, கெட்டவங்களுக்காக, தீமைக்காக தன்னுடைய உயிரை விட்டு திரும்ப உயிர் தெழுந்து வந்தாருன்னு சொல்லி கிறிஸ்டியானிட்டி சொல்லுது. அதுல அந்த நம்பிக்கையில நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்பிக்கைன்னு வந்துட்டா அது உண்மையா பொய்யெல்லாம் அலசக்கூடாது. ஆராயக்கூடாது. அது நம்பிக்கை. அவ்வளவுதான். ஆனா இதே ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து அன்கான்சியஸா தான் இருந்தாரு. ப்ளீடிங் நடந்து அன்கான்சியஸா இருந்து அந்த அன்கான்சியஸ்னஸோட அவரை புதைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து மீண்டு வந்து எழுந்து வந்து தான் பல அற்புதங்கள் செஞ்சாரு. அவருடைய டிசிபிள்ஸ்க்குலாம் காண கிடைத்தாரு. அவர் பல விஷயங்கள் செஞ்சாரு இப்படிங்கிறது தான் இந்த சூன் ஹைப்போதசிஸ். உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. ஆக்கப்பூர்வமான முறையில இந்த சூன் ஹைப்போதசிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? இந்தியன் கனெக்ஷன். இப்போ பொதுவா ஜீசஸ் வந்து 12 வயசு வரைக்கும் தான் அவருடைய வரலாறு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 18 வருஷம் அவர் இல்ல. அவர் வந்து 30வது வயசுல திரும்ப வராரு. அப்ப வந்து அவர் இந்தியாவுக்கு வந்தாரு. காஷ்மீர்ல அவருடைய சமாதி இருக்கு. காஷ்மீர்ல அவர் இருந்த இடங்கள் இருக்கு. இப்படிலாம் புக்லாம் இருக்கு. நான் அத பத்தி ரிவ்யூ பண்றேன். நான் இந்த ரீசென்ட்டா நடந்த புக் ஃபேர்ல அந்த புக்க நான் வாங்கியிருக்கிறேன். நான் கண்டிப்பா அத படித்துட்டு ரிவ்யூ பண்றேன். இந்த வீடியோல நான் சொல்ல வந்தது அது கிடையாது. முழுக்க முழுக்க இந்தியன் டெக்ஸ்ட்ல இப்ப பொதுவா ஒரு மதத்துல ஒரு விஷயம் ஒரு ஈவென்ட் இருக்கு. அது நடந்த விஷயமா இருக்கும் பட்சத்துல உலகத்துல அப்ப வாழ்ந்த மத்த மக்கள் இருப்பாங்கல்ல. இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிறவரு யூரோப்ல வாழ்ந்த ஒரு நபர். அப்ப அங்க நடந்த ஒரு இன்சிடென்ட்ட உலகத்தினுடைய வேற ஒரு மூலையில அது ரிப்போர்ட் பண்ணப்பட்டிருக்கா? இப்போ ஜீசஸ் பிறந்தப்போ 3 ராஜா வந்தாங்கன்னு சொல்லி பைபிள்ல ஒரு ஸ்டோரி இருக்கு. அந்த 3 ராஜாக்களுக்கும் இங்க நம்ம ஊர்ல இருந்த சித்தர்களுக்கும் தொடர்பு இருக்குன்னுலாம் ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க. அதுலயும் நமக்கு நிறைய குழப்பங்களும் மாற்று கருத்துகளும் இருக்கு. அந்த மாதிரி ஜீசஸ்னுடைய குரூசிபிகேஷன் ஜீசஸ சிலுவையில அறையப்பட்ட அந்த தருணத்தை எங்கேயாச்சும் இந்தியன் டெக்ஸ்ட்ல ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட்ல ஏதாவது குறிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கும்போது இதுக்கு சிமிலரான ஒரு இன்சிடென்ட் பத்தி பேசுறாங்க. எக்ஸாக்டா ஜீசஸ்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் நசரேத் அப்படிங்கிற ஒரு இடத்துடைய மன்னரா இருந்தாரு. அவரை வந்து சிலுவையில அறைஞ்சாங்க அப்படின்லாம் எதுவும் இல்ல. பிரஜாபதி அப்படின்னு சொல்லி ஏன்ஷியன்ட் வேதாஸ்ல கரெக்டா சொன்னா ரிக் வேதத்துல நினைக்கிறேன். சோ அதுல வந்து பிரஜாபதி அப்படிங்கிற ஒரு முறையை பத்தி சொல்றாங்க. கடவுள் அப்படிங்கறதே ஒரு கேள்விக்குறி தான். ஒரு காட் அப்படிங்கறதே ஒரு ஹைபோதசிஸ் தான். சோ அது ஒரு இன்டெலிஜென்ட் ஃபார்ம், ஒரு நான் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ அந்த காட்னுடைய ஒரு ஒரு எக்ஸிஸ்டன்ட், ஒரு ஹியூமன் ஃபார்ம். இததான் நம்ம ஊர்ல என்னன்னு சொல்றோம்? அவதாரம்னு சொல்றோம். இதே தான் கிறிஸ்டியன்ஸ் வந்து பிதாவினுடைய மகன். அவரே அப்படிதானே சன் ஆஃப் தி காட் அப்படிதானே சொல்றாங்க. சோ இந்த பிரஜபதி அப்படிங்கிறது என்னன்னா, இந்த ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட்ல சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னா, உலக நன்மைக்காக உலகத்தில் இருக்கக்கூடிய தீயவர்கள் இல்ல கெட்ட விஷயங்களுக்கு ஒரு பரிகாரமா தன்னைத்தானே பலி சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்த பிரஜபதி அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் இதுல மாற்று கருத்து இருக்கு. அதாவது இந்திரனை தான் பிரஜபதி குறிக்கும். அதாவது பிரஜபதி அப்படிங்கிறது மன்னர்களா மக்கள் தலைவனா இருக்கிற ஒருத்தர் மக்கள் நலனுக்காகவும் அவர்கள் செய்த தீமைகளுக்காகவும் உலகத்தினுடைய நலன்களுக்காகவும் தன்னுடைய இன்னுயிரை குடித்து மாய்த்து கொள்றது பிரஜபதி. இவ்வளவுதான் அந்த டெக்ஸ்ட்ல இருக்கு. இப்படி இந்தியால பல இடங்கள்ல நடந்திருக்கிறதாவும் அதுல இருக்கு. ஆனா அதுக்கான ப்ரூஃப்லாம் நமக்கு இல்ல. சோ இத வந்து சில பேர் வந்து கனெக்ட் பண்றாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன் இது என்னுடைய கருத்து இல்லை. ஆன்லைன்ல இதெல்லாம் இருக்கிறதுனால நான் இங்க வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறத ஓபன் பண்றேன் as always. சோ இந்த பிரஜபதி அப்படிங்கிறது ஜீசஸ்னுடைய குரூசிபிகேஷன் நடந்த அந்த நேரத்துல இங்க இந்தியால அப்ப வந்து பாரத கண்டம். சோ இப்ப இங்க பாரத கண்டத்துல நடந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால அதையும் இதையும் கனெக்ட் பண்ணி அந்த குரூசிபிகேஷனை தான் இங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் நிலவுது. கூடுதலா இஸ்லாத்துல முஸ்லிம்ஸ் வந்து உங்களுக்கே தெரியும். இங்க இப்ப இது ரெண்டுமே வந்து ஆப்ரஹாமிக் மதங்கள் தான். முஸ்லிம் மதமும் கிறிஸ்துவமும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்த சொல்லக்கூடிய ஒரு கிட்டத்தட்ட உருவ வழிபாடு இல்லன்னு இவங்க சொல்றாங்க. அவங்களையும் பல பேர் அப்படி இருக்கிறாங்க கிறிஸ்டியானிட்டிலையும். சோ இதுல வந்து இப்ராஹிம்னு சொல்றாங்க, அதுல ஆப்ரஹாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய ஒற்றுமைகள் இஸ்லாத்துக்கும் கிறிஸ்டியானிட்டிக்கும் இருக்கு. அப்படி இறை தூதர் நபிகள் நாயகத்தினுடைய வரலாற பேசக்கூடிய இஸ்லாத்துல ஜீசஸ் வந்து ஒரு இறை தூதரா இருந்திருக்கிறாரு. இவர் ஒரு மன்னர். இவர் வந்து குரூசிபிகேஷன் அதாவது சிலுவையில அறையப்பட்டாருன்னு அதுல சொல்லல குரான்ல. ஹோலி குரான்ல ஜீசஸ் வந்து ஹெவனுக்கு ரைஸ் பண்ணப்பட்டாரு. அதாவது சொர்க்கத்துக்கு ரைஸ் பண்ணப்பட்டாரு அப்படின்னு இருக்கு. சோ இது எதுக்கு சார் நீங்க சொல்றீங்க? இப்ப நீங்க சொல்ல வந்தது ஜீசஸ்னுடைய குரூசிபிகேஷன் பத்தியும், சூன் ஹைபோதசிஸ் பத்தியும், இந்த பைபிள்ல என்னென்ன விஷயங்கள் சொல்ல இருக்குன்றத பத்தியும் தானே. இதை ஏன் முஸ்லிம்ஸ் குரான்ல சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 3 இப்ப நம்ம இந்தியன் ஏன்ஷியன்ட் வேதாஸ்லயும்
பைபிள் அஃப்கோர்ஸ் அது அவங்களுடைய கிறிஸ்டியன்ஸுடைய அவங்களுக்கே உரித்தான ஒரு நூல். அவங்க வந்து அவங்களுடைய எல்லா பதிவுகளும் அதுல இருக்குது. ஆனா மத்த மதங்கள் இதை எப்படி பாக்குது? அதாவது இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்கவே இல்லைன்னு சொல்லி ஒரு குரூப் இருக்காங்கல்ல. அதாவது ஜீசஸ் அப்படிங்கிறவரு ரத்தமும் சதையுமா வாழ்ந்த ஒரு மனிதர் தான், ஒரு ஹியூமன் தான். அப்போ அவர் இல்லவே இல்லை, ஜீசஸ்ன்றதே கிடையாது, ஜீசஸும் கிருஷ்ணாவும் ஒண்ணுதான். அதுலயும் சில மாற்று கருத்துக்கள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. இங்க வந்து ஜீசஸ் வந்து ஆடு மேய்ச்சிருக்காரு, கிருஷ்ணர் வந்து மாடு மேய்ச்சிருக்காரு. ஜீசஸ்னுடைய தந்தை வந்து ஜோசப், தாய் வந்து புனித செயின்ட் மேரி. இங்க வந்து வசுதேவர், யசோதா, இவங்களும் கன்னி தாயா இருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய அந்த மகாபாரத கதையில வரக்கூடிய கிருஷ்ணருடைய கதையும் ஜீசஸுடைய கதையில நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கு. கிரைஸ்ட் அண்ட் கிருஷ்ணா ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை பத்தி நாமளே நிறைய பேசியிருக்கோம். இது ரெண்டுமே உருவகங்கள் தான். அதாவது ஜீசஸ் வாழ்ந்தது உண்மை, அவர் மக்களுக்கு நல்லது செஞ்சது உண்மை, அவர் வந்து சில மிராக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட சில விஷயங்களை செஞ்சது உண்மை. ஆனா அந்த உருவகம் இருக்குல்ல, இதெல்லாம் இடையில சொருவப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஜீசஸ் அப்படிங்கிறதும் கிருஷ்ணர் அப்படிங்கிறதும். கிருஷ்ணர் வாழ்ந்ததும் உண்மை. அதாவது கிருஷ்ணர் அப்படிங்கிறது ஒரு விண்ணாராய்ச்சி சித்தர். அவர் வந்து பல விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் வந்து எங்க நார்த் இந்தியால துவாரகால வாழ்ந்தாருல, இங்க வடக்கன்ஸ்லாம் கதை கட்டி விட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அது யாரா இருந்தாலும் சரி. அது அப்படி இல்ல. இங்க நம்ம தமிழ்நாட்டுல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பிருந்தாவனம் அப்படிங்கிற அந்த ஏரியால தான் விரிந்தவனம். கிருஷ்ணருடைய கதையெல்லாம் கேட்டீங்கன்னா பிருந்தாவனம்னு அடிக்கடி பேசுவாங்க. சோ எல்லாமே ஒரு திரிபுவாதமா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா கால ஓட்டத்துல அதை மாத்தி 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 அவங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி இடையில வந்த யாரோ ஒருத்தர் கிறிஸ்டியானிட்டியிலிருந்தும் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு, கிருஷ்ணருடைய கதையிலும் சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டு திருச்சிக்கிறதுனால இதுவும் பொய் அதுவும் பொய்ங்கிற மாதிரி நமக்கு ஒரு விஷயங்கள் நடக்குது. மற்றபடி கிருஷ்ணர் அப்படிங்கிற ஒரு மனிதர் வாழ்ந்தது உண்மை, ஜீசஸ் அப்படிங்கிற ஒரு மனிதர் வாழ்ந்தது உண்மை, இறந்ததும் உண்மை அப்படின்றதான் என்னுடைய கருத்தா இருக்கு. சோ இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ்ல ஆக்கப்பூர்வமான முறையில கொடுங்க. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். உங்கள் அனைவருக்கும் இனிய ஈஸ்டர் நல்வாழ்த்துக்கள் இன் அட்வான்ஸ். இன்னும் 2 நாள் இருக்கு. கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்றேன், உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லமே சொல்லட்டும். இந்த காணொலியால யாரும் அஃபண்ட் ஆகியிருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது உங்களுடைய மத நம்பிக்கை, அதுக்குள்ள யாரும் தலையிடல. வரலாற்று ரீதியா சில விஷயங்கள் உலகத்தினுடைய வேற ஒரு பகுதியில் நடக்கும்போது அதை பூமியில இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய வேற ஒரு இடத்துல அது எப்படி பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கறத பத்தி மட்டும்தான் இந்த வீடியோ பேசிச்சு. யாராவது மனசு புண்பட்டு இருந்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள், ஐம் சாரி. இன்னொரு புதிய சிந்தனை தூண்டும் காணொலியில் சந்திப்போம். நன்றி.